சுமார் 22.4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் கொண்ட உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு தான் சோவியத் யூனியன். இவங்க அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாடு. 20ஆம் நூற்றாண்டில் இருந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லரசு நாடுகளில் சோவியத் யூனியனும் ஒன்று. USSR, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக். இவங்க தான் முதல்ல ஸ்பூட்னிக் 1 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தினதும் இவங்க தான். மனிதனை முதலாக விண்வெளிக்கு அனுப்பியதும் இந்த நாடு தான். 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதும் இந்த நாடு தான். மாதிரி பல்வேறு சாதனைகளை படைச்ச ஒரு நாடு. 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சோவியத் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு 1991 15 நாடுகளாக சிதறி போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோவியத் யூனியன் ஏன் கொலாப்ஸ் ஆகுது, ஏன் 15 நாடுகளாக சிதறி போச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோவியத் யூனியனோட அந்த 15 நாடுகளை முதல்ல பார்க்கலாம். சென்ட்ரல் ஏஷியாவில் கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெஸ்தான், காக்கசஸ், அர்மேனியா, ஆஜர்பைஜான், ஜார்ஜியா. பால்டிக் ஸ்டேட்ஸ் எஸ்டோனியா, லத்தீவியா, லிட்டீனியா. ஈஸ்டர்ன் யூரோப்பில் பெலாரஸ், மால்டோவா, ரஷ்யா, உக்ரைன். சோவியத் யூனியன் எப்படி உருவாகுது அப்படின்னாக்க 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜார் மன்னர்கள் தான் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜார் மன்னர் ஆட்சி காலத்தில் மக்கள் வறுமை, பஞ்சம், வேலைவாய்ப்பு கிடையாது, இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால் அந்த மக்களோட வாழ்வாதாரங்கிறது பெரிய அளவில் பாதிக்குது. அந்த ஜார் மன்னர்களுக்கு இதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஜார் மன்னர்கள் கிட்டத்தட்ட 370 வருடங்கள் ரஷ்யா அந்த பேரரசை ஆட்சி செய்கிறாங்க. 307வது வருடத்தில் தான் கடைசி மன்னனான 2ஆம் நிக்கோலஸ் ரஷ்யாவுடைய அந்த பேரரசுடைய அந்த அரியணையில இருந்து இவரை எடுத்துட்டு அவரை படுகொலையும் செய்யப்படுறாரு. 150 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்ச ஒரு அரச குடும்பத்தை மக்கள் ஏன் இப்படி வெறுக்கிறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜார் மன்னர்கள் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கொடுமைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. ஜார் மன்னர்களோட ஆட்சியில் மக்கள் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஜார் மன்னர்கள் தங்களுடைய முழு அதிகாரத்தையுமே மக்களுக்கு எதிராக பயன்படுத்தியக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஜார் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில் ரஷ்யாவுடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, ரஷ்யாவில் உள்ள அந்த நிலங்கள் எல்லாமே பெரிய பெரிய முதலாளிகளும் அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் மட்டும்தான் அது சொந்தமாக இருந்துச்சு. இந்த நிலங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் அத்தனை பேருமே ஒரு கொத்தடிமைகள் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க கொடுக்கறது தான் கூலி, அவங்க சொல்கிற நேரம் அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். இப்படி தான் ஒரு சிஸ்டம் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இதில் ரஷ்யாவில் உள்ள அந்த ஃபேக்ட்ரிஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாகுது. 1861 வருஷம் ஜார் மன்னராக இருந்த 2ஆம் அலெக்சாண்டர் இந்த கொத்தடிமை முறைக்கு ஒரு தடையை விதிக்கிறாரு. இனிமே யாரும் கொத்தடிமையாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குறாரு. விவசாயிகள் நிலத்தில் வேலை செஞ்சது போக மீதி இருக்கிற நேரத்தில் மறுபடியும் கிராமத்துக்கு போய் வேலை செய்கிற ஒரு சூழல் இல்லாமல் வேற ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருது. ஆனால் அவங்க எல்லாரையும் அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் தப்பாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைங்கிறத கொடுத்துட்டு அதற்கான சரியான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்க. இங்கே வேலை செய்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் புதிய ஜார் மன்னரான 2ஆம் நிக்கோலஸ் 1894 அரியணைக்கு வராரு. இவர் காலகட்டத்தில் இன்னும் மோசமான சூழல் உருவாகுது. இந்த நேரத்தில் தான் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிற ஒரு சமயம். அந்த போரில் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்காம இருக்கிறாங்க. இந்த போர் ரஷ்யாவுடைய எக்கனாமியை அப்படியே பாதிக்குது. ரஷ்யாவில் இருந்த அந்த லேண்ட் ஓனர்ஸ் நிறையா இப்போ கடன் வாங்கி இருந்திருக்கிறாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நிலத்தை விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலத்தை வாங்குறதுக்கு மற்ற லேண்ட் ஓனர்ஸ் தயாராக இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்டேயும் பெரிய அளவில் எந்த ஒரு பணமும் இல்லை. இதை வாங்குறதுக்கு ஒரு காலத்தில் கொத்தடிமைகளை வேலை பார்த்தவங்க லேண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2ஆம் நிக்கோலஸ் சொல்கிறாரு. ஆனால் அப்படி அவங்க வாங்கினாலுமே அவங்க அந்த நிலத்தில் சொந்தம் கொண்டாட முடியாது. வேறு யாருக்கும் அதை விற்கவும் முடியாது. அந்த நிலத்தில் அவங்க வேலை பார்த்துக்கலாம், அவங்க உரிமை கொண்டாடிக்கலாம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் தனி ஒரு விவசாயி அந்த லேண்டை சொந்தம்லாம் கொண்டாடிட முடியாது. ஒரு 4 இல்லைன்னா 5 விவசாயிகள் சேர்ந்து தான்
வாங்கி சொந்தம் கொண்டாடிக்கலாம். லேண்ட் ஓனர் எப்போ அவங்க லேண்டை வந்து திருப்பி கேட்டாலுமே அதை வந்து கொடுத்துடணும். இப்படி ஒரு சிஸ்டம் தான் வந்து அங்கே இருக்குது. அடிமைத்தனம்ங்கிறது பேரளவில் தான் அங்கேருந்து அகற்றுறாங்களே தவிர அந்த அடிமை முறைங்கிறது மாறாமையே இருக்குது. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடந்த அந்த போரில் ரஷ்யா வந்து தோல்வி அடைகிறாங்க. இதனால் உலக அளவில் இவங்களுடைய பேர் வந்து குறைய ஆரம்பிக்குது. போர்னால மக்கள் வந்து பசியும் பட்னிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படுது. வேலை வாய்ப்புகளும் குறையுது. அப்படியே வேலை கிடைச்சாலும் போதிய சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. மோசமாக நடத்தக்கூடிய முதலாளிகள் தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கை கூட அவங்க வந்து பார்க்கல. இதெல்லாம் பார்த்த மக்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ் உருவாக்கி தந்த இந்த கம்யூனிசம் வந்து இந்த மக்களை ஒன்றிணைச்சு போராடுவதற்கான ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்குது. இந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த தலைவர்களை கைது செஞ்சு விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரிய வருது, அந்த தொழிலாளர்களோட கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமாகவே இருக்குது. ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்கிட்ட அவங்க கேட்குற மாதிரி அவங்களோட வேலை நேரத்தை வந்து நீங்கள் குறைச்சி அதுக்கான அவங்களுக்கு சேலரியை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷனை வந்து நம்ம 3 விதமாக வந்து பிரிக்கலாம். அதில் வந்து முதல் புரட்சிங்கிறது 1905 வந்து நடக்குது. இதை வந்து பிளடி சண்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபாதர் ஜார்ஜ் கேபான் அப்படிங்கிறவரை வந்து தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் வராரு. யாருக்காக பேசுறதுக்குன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸும் இந்த மில் ஒர்க்கர்ஸ்க்காகவும் வந்து பேசுறதுக்காக வராரு. பீட்டர்ஸ்பர்கில் வந்து அசம்பிளி வந்து இது பண்ணுறாங்க. அதில் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த வேலையை வந்து என்ன அப்படின்னாக்கா, இவங்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு நடக்கிற அந்த அநீதிகளை வந்து எதிர்த்து கேட்கணும். அவங்க கேட்குறது நீங்கள் தரலன்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் 2 பேரும் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தூக்கிடுறாங்க. அவங்க எல்லாம் இவங்க வந்து அந்த வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த விஷயங்கிறது ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவவும் ஆரம்பிக்குது. மற்ற ஃபேக்ட்ரியில் இருந்த அந்த பல தொழிலாளர்களும் சேர்ந்து வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து கலந்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாதர் கேபான் தலைமையில் அவங்களோட கோரிக்கைகளை எல்லாத்தையுமே வந்து முன்வைக்கிறாங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்னன்னா, அந்த 2 பேரை வேலையில இருந்து தூக்குனாங்களா அவங்கள வந்து மறுபடியும் சேர்த்துக்கணும், தேவையான நேரத்தை வந்து ஒதுக்கணும். அதாவது 8 மணி நேரம் அதை தான் வந்து நீங்கள் வேலை வந்து வாங்கணும், சம்பள உயர்வும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து கோரிக்கைகளை வந்து வைக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ஜப்பானில் வந்து போர் செய்கிறதையும் வந்து நீங்கள் நிறுத்துங்க, அப்போ தான் எங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது உயரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்பவே அமைதியான முறையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அந்த பேரணி வந்து ஜார் மன்னருடைய அந்த வின்டர் பேலஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1000 பேரை வச்சு தான் இது வந்து ஆரம்பம் ஆகுது. ஒரு கட்டத்தில் 10,000 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து இதில் கலந்துக்கிறாங்க. பேரணி வந்து அந்த பேலஸ் பக்கத்தில் நெருங்குறதுக்கு முன்னாடியே தடுக்க நினைக்கிறாங்க அந்த ஜார் மன்னருடைய காவல் படை அதிகாரிகள். திரும்பி போங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அவங்க கேட்காததால அவங்கள நோக்கி சரமாரியாக குண்டு மலைகளை வந்து பொழிய ஆரம்பிக்கிறாங்க அந்த காவல் படை அதிகாரிகள். குழந்தைகள், பெண்கள்னு பல பேர் அங்கே வந்து இரத்த வெள்ளத்தில் விழுந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. இரத்த கலரியா அந்த பூமி வந்து மாறவும் ஆரம்பிக்குது. இதை தான் வந்து பிளடி சண்டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ரத்த ஞாயிறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜார் மன்னருக்கு எதிராக மக்கள் வந்து புரட்சியில் இன்னுமே வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்ட தலைவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போராடுறாங்க. 1905 1907 வரைக்குமே இந்த புரட்சிங்கிறது அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. 2ஆம் நிக்கோலஸ்க்கு வந்து அடுத்த சவாலாக இருந்ததுன்னு பார்த்தாக்கா 1ஆம் உலகப் போர் தான். ஆனால் இந்த 1ஆம் உலகப் போர்லேயும் ரஷ்யாவும் களமிறங்கி போராடுற ஒரு சூழல் வந்து வருது. அதுலேயும் வந்து தோல்வி தான் வருது. ஆனால் இந்த 1ஆம் உலகப் போரில் வந்து ரஷ்ய படை வந்து ஜெர்மனி படையை எதிர்த்து அவங்களால போரிடவே முடியாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறாங்க. 2ஆம் நிக்கோலஸே வந்து டைரெக்டாக இறங்கி போரில் வந்து முன் நிற்கிறாரு. அதனால் அவர் வந்து மக்களை பார்க்குற பொறுப்பை வந்து ராணி அலெக்சாண்ட்ராட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படாமல் ஃபாதர் கிரிகோரி ராஸ்புட்டினோட யோசனையை கேட்டு வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஃபாதர். இவருக்குன்னு ஒரு தனி கோட்பாடு வந்து இருக்குது. இப்படிய கரிஷ்மா மூலயமா பல பேரை தன்னை நோக்கி ஈர்க்க வச்சு இருக்கிறாரு இந்த ராஸ்புட்டின். யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கணும், எப்படி ஆட்சி செய்யணும், எதை செஞ்சால் நல்லது, மக்களுக்கு நல்லது, உனக்கு லாபம், உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறி சொல்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ராணிகிட்ட வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு தான் அலெக்சாண்ட்ராவும் வந்து ஆட்சியை நடத்துகிறாங்க. ஏதோ ஒரு ஃபாதர் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கோவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் வந்து மன்னர் குடும்பத்துக்கு எதிராக வந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. மன்னருக்கு நெருக்கமானவங்களே மன்னருடைய தம்பியை வந்து நம்ம ஆட்சியில் அமர்த்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ராஸ்புட்டினை வந்து படுகொலை செஞ்சிடுறாங்க.
இப்போ ரஷ்யா வந்து முதலாம் உலக போர்லையும் பெரும் அளவில் வந்து காசை இழந்துட்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறாங்க. உள்நாட்டிலையும் பெரிய அளவில் ஒரு தட்டுப்பாடு வர ஆரம்பிக்குது. உணவு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, விவசாயம் குறைவாக இருக்கிறதுனால இல்லை, இவங்க வந்து போர் செய்கிறதுக்கான அந்த செலவுகள் வந்து அதிகமாகிறதுனால காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய மன்னர் வந்து அதிக எண்ணிக்கையான அந்த ரூபிள்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து உத்தரவிடுறாரு. இதனால் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகுது, விலைவாசியும் ரொம்பவே வந்து அதிகமாகுது. சாதாரணமாக விற்கிற அந்த பொருட்களோட விலைங்கிறது 200 மடங்கு அதிகமாக விற்க ஆரம்பிக்குது. இப்போ சாதாரண மக்கள் வந்து வாங்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அதனால் உணவு தட்டுப்பாடு வந்து வருது. மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து போரில் ஈடுபடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேரத்தில் மக்களை வந்து தெளிவுபடுத்தி அவங்கள சரியான பாதையில் வந்து செலுத்துகிற பொறுப்பு வந்து ரஷ்யாவுடைய அந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து வருது. சோஷியலிஸ்ட் பார்ட்டி வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்டவங்க. இவங்க வந்து 2 பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து பொல்ஷிவிக்ஸ், இன்னொன்று வந்து மென்ஷுவிக்ஸ். லெனினோட கொள்கைகளை பின்பற்றுறவங்க வந்து பொல்ஷிவிக்ஸ், அதை எதிர்க்கிறவங்க வந்து மென்ஷுவிக்ஸ் ஆதரவாளர்களாக வந்து இருக்கிறாங்க. 1903 ஆண்டில் தான் சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட 2வது மாநாடு வந்து நடந்த அந்த நேரத்தில் தான் 2 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதாவது பொல்ஷிவிக்ஸ், மென்ஷுவிக்ஸ்னு. எண்ணிக்கை அளவுலன்னு பார்த்தாக்கா மென்ஷுவிக்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி பொல்ஷிவிக்ஸை வந்து நீங்கள் பெரும்பான்மையானவங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட அஃபிஷியல் மேகசின் வெளியிட்டிருக்கிற அந்த நேரத்தில் வந்து அந்த எடிட்டோரியல் போர்டில் வந்து யார் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் வந்து நடக்குது. இதில் வந்து அதிகமான ஓட்டுகள் வந்து பொல்ஷிவிக்ஸுக்கு தான் வந்து கிடைக்கிது. அதனால் இவங்கள வந்து பொல்ஷிவிக்ஸ், அதாவது பெரும்பான்மையானவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கை அளவில்னு பார்த்தாக்கா மென்ஷுவிக்ஸில் தான் வந்து எண்ணிக்கை அதிகமானவங்க வந்து இருந்தாங்க. பிப்ரவரி ரெவல்யூஷன் 1917 பிப்ரவரியில் வந்து இந்த புரட்சி வந்து வெடிக்குது. இந்த புரட்சிங்கிறது 2ஆம் நிக்கோலஸோடைய மிக மோசமான முடிவுகளால் மக்கள் பட்ட அந்த அவதிகள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மன்னராட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து மக்கள் சொல்கிறாங்க. இந்த புரட்சியை தொடங்கினவங்கன்னு பார்த்தாக்கா பெண்கள், அதுக்கப்புறமா பெரும் அளவில் இது வந்து ரொம்பவே வந்து பெரும் அளவில் அது மாறுது. இந்த புரட்சியை அடக்கிறதுக்கு காவல் படையினர்கள் வந்து வர்றாங்க. ஆனால் தங்கள் வீட்டு பெண்களே வந்து இந்த புரட்சியில் ஈடுபட்டதுனால அவங்களும் சேர்ந்து ஒன்றா வந்து இந்த புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த புரட்சிங்கிறது வெற்றியை நோக்கி போகுது. 2ஆம் நிக்கோலஸ் வந்து அரச பதவியில் இருந்து விலகிறாரு. இப்போ வந்து தற்காலிக அரசு வந்து வருது. இந்த தற்காலிக அரசில் வந்து அரச பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. இந்த தற்காலிக அரசில் உள்ள மிக முக்கிய பொறுப்புகளில் வந்து இந்த மென்ஷுவிக்ஸ் வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டு நடக்கிறாங்க. இந்த தற்காலிக அரசும் இந்த முதலாம் உலக போரில் தொடர்ந்து வந்து ஈடுபட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து இந்த தற்காலிக அரசு மீதும் வந்து கோபமாக தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து பொல்ஷிவிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து வேகமாக வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்தோம் அப்படின்னாக்கா ரஷ்யா வந்து போரில் வந்து ஈடுபடாது, அது மட்டும் இல்லாமல் நிலம் வந்து அனைவருக்கும் சொந்தம், அதை வந்து நாங்கள் வந்து பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பலதர அந்த புரட்சிகர சிந்தனைகளை வந்து முன்வைக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து பொல்ஷிவிக்ஸை வந்து ஆதரவிக்கிறாங்க. அடுத்து அக்டோபர் ரெவல்யூஷன் 1917 நடக்குது. தற்காலிக அரசையும் எதிர்த்து பொல்ஷிவிக்ஸ் வந்து மிகப்பெரிய புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறாங்க. ஆனால் இந்த பொல்ஷிவிக்ஸோட ஆட்களும் வந்து அந்த இராணுவத்தில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் வந்து இருந்ததுனால அந்த இராணுவத்தோட உதவியால் வந்து இந்த பொல்ஷிவிக்ஸ்க்கு வந்து உதவி வந்து கிடைக்கிது. இதன் மூலயமா அவங்க வந்து வெற்றி அடைகிறாங்க. இப்போ இந்த பொல்ஷிவிக்ஸ் கட்டுப்பாட்டுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ரஷ்யா வருது. இந்த நேரத்தில் வந்து ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து பெட்ரோகிரேடு தான். அந்த பெட்ரோகிரேட்லேருந்து இப்போ கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, மாஸ்கோவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பொல்ஷிவிக்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து வருது. 1917 1922 அவங்களுடைய உள்நாட்டிலே வந்து ஒரு சிவில் வார் வந்து நடக்குது. அதாவது ரெட் ஆர்மி, ஒயிட் ஆர்மி அப்படின்னு வந்து வருது. இதில் வந்து ரெட் ஆர்மி தான் வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த சிவில் வாரை தொடங்குற அந்த ஒரு நேரத்தில், அதாவது 1917 வந்து 2ஆம் நிக்கோலஸ் வந்து படுகொலையும் செய்யப்படுறாங்க. 1918 ஜூலை மாதம் 16ஆம் தேதி எக்காட்டரின்பர்குங்கிற இடத்துல ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தை வீட்டு சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இது யாருன்னா ரஷ்ய பேரரசை கட்டியாண்ட அரச குடும்பம். பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ், அவருடைய மனைவி அலெக்சாண்ட்ரா, அவங்களுடைய 5 குழந்தைகள்.
இவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து புரட்சியாளர்களுடைய அந்த படை வந்து அவங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி படையெடுத்து வந்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அவங்கள இன்னும் வந்து பத்திரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து உத்தரவிடுறாங்க. அதனால அந்த வீட்டு காவலுடைய அந்த அதிகாரிகள் வந்து அவங்கள அத்தனை பேரையுமே வந்து கூட்டிக்கிட்டு பாதாள சிறைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து உயிரோட இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மக்கள் வந்து சந்தேகப்படுறாங்க. அதனால தான் புரட்சி வந்து இன்னும் பெருசாக போய்கிட்டு இருக்குது. உங்களை வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வெளியிட்டோம் அப்படின்னாக்க எல்லாமே வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதிச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஆர்டராக வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து சோல்ஜர்ஸை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே வந்து மக்களுக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு எல்லாம் மரண தண்டனை தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து 2ஆம் நிக்கோலஸை வந்து ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மனைவி அவங்களுடைய 5 குழந்தைகளையும் வந்து ஷூட் பண்ணுறாங்க. கடைசி குழந்தையான எக்ஸாய்க்கு அந்த நேரத்தில் வந்து வயசு 13 தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுடைய சர்வன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுடுறாங்க. அவங்களுடைய உடல்களை வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து குழி தோண்டி புதைக்கவும் செய்கிறாங்க. 1922 ரஷ்யா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த அந்த பல குடியரசு நாடுகள் எல்லாமே சேர்ந்து கம்யூனிசம் கொள்கைகளை கொண்ட சோவியத் யூனியன்கிற ஒரு மிகப்பெரிய நாடாக வந்து உருவாகுது. இதன் தலைவராக வந்து லெனின் வந்து நியமிக்கப்படுறாரு. இவர் தலைவரான 2 வருடங்களுக்குள்ளேயே வந்து இறந்தும் போகிறாரு. 1924ஆம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் வந்து சோவியத் யூனியனோட தலைவராகிறாரு. ஜோசப் ஸ்டாலினோட ஃபுல் பயோகிராஃபி வந்து இந்த சேனல்லே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இவர் தலைவராக இருக்கும்போது சோவியத் யூனியனுடைய அந்த பல்வேறு மாற்றங்கள் வந்து சோவியத் யூனியன் வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து சந்திக்குது. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை வந்து கொண்டுட்டு வராரு. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து ரஷ்யா வந்து ஒரு தொழில்துறை நாடாக வந்து முன்னேறுது. அதே நேரத்தில் இவருக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து குலாக் அப்படிங்கிற ஒரு லேபர் கேம்பில் வந்து அனுப்பிடுவார். அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன குடிசைகள் வந்து போடப்பட்டிருக்கும். அங்கே அனுப்பின மக்களை வந்து அவங்க கொடுக்குற அந்த வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அடிமை மாதிரி வந்து இருக்கணும். இப்படி அவங்க சொல்கிற வேலையை வந்து செய்யலை, அவங்க வந்து மறுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து தூக்கிலையும் போட்டுருவாங்க. இவருடைய காலகட்டத்தில் தான் சோவியத் யூனியன் வந்து 2ஆம் உலக போரை வந்து ஜெயிக்கிறாங்க. 1947ஆம் ஆண்டுக்கு அப்புறமா வந்து சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வார் வந்து வருது. 2 நாடுகளுக்கும் கோல்டு வார் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா உலகத்தோட சூப்பர் பவர் வந்து யாரு, அதாவது நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து வருது. இந்த 2 நாட்டில் எது ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 நாடுமே அரசியல், இராணுவம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, விண்வெளி போன்ற எல்லாவற்றிலையுமே வந்து சிறப்பாக இருக்கிறாங்க. 1953 மார்ச் 5 ஜோசப் ஸ்டாலின் வந்து இறந்து போகிறாரு. 1955ஆம் ஆண்டு வந்து நிகிட்டா குருஷேவ் வந்து சோவியத் யூனியனோட அடுத்த தலைவராக வந்து நியமிக்கப்படுறாரு. இவர் வந்து ஸ்டாலின் கொண்டுட்டு வந்து அந்த கடுமையான சட்டங்களை எல்லாத்தையுமே வந்து அகற்றுறாரு. தொழிலாளர்கள் முகாம்ங்கிறத முற்றிலுமாக வந்து ஒழிக்கிறாரு. ஜோசப் ஸ்டாலின் காலத்தில் அந்த சிறையில் வைக்கப்பட்ட அந்த கைதிகளை எல்லாத்தையுமே வந்து விடுதலை செய்கிறாரு. இவருடைய காலகட்டத்தில் தான் ரஷ்யா வந்து மனிதனை முதலாக விண்வெளிக்கு அனுப்பி வச்சு சாதனையும் புரியுறாங்க. 1964ஆம் ஆண்டு வந்து லெனாய்ட் ஷ்னிவ் அப்படிங்கிறவர் வந்து சோவியத் யூனியனோட லீடர் ஆகிறாரு. இவருடைய ஆட்சியில் சோவியத் யூனியன் இன்னுமே வேகமாக வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த சோவியத் யூனியன் வந்து 1975 அப்படியே கீழேயும் போகுது. இதே நேரத்தில் அமெரிக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறாங்க. ஏன்னா 1960க்கு முன்னாடி வரைக்குமே தொழிற்சாலைகள் வந்து ரஷ்யாவில் வந்து மாடர்னைஸ்டு ஆகாமல் தான் இருக்குது. தொழிலாளர்களை வச்சு தான் இவங்க வந்து உற்பத்தியை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோவியத் யூனியனில் வந்து அந்த சீப் லேபர் ஃபோர்ஸ் இருந்ததுனால சோவியத் யூனியன் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா வந்து இப்போ அதிக தொழில்நுட்பத்தில் முதலீடு செஞ்சு அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை வந்து மாடர்னைஸ்ட் ஆக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து சோவியத் யூனியன் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாகவே வந்து லேபர் ஃபோர்ஸை மட்டும்தான் வந்து நம்பி இருந்தாங்க. பெரும்பாலும் சோவியத் யூனியனுக்கு வந்து அந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தான் அதிக லாபம் வந்து அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்தது. 1970 அந்த காலகட்டத்தில் வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சுது. அதனால சோவியத் யூனியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாதிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியன் வந்து 1979 அந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானோட அந்த இயற்கை வளங்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போர் தொடுக்கிறாங்க. இதுக்கு வந்து இவங்க வந்து ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து தேவைப்படுது. இதில் வந்து நிறையா பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. இதுவும் ஒரு காரணமாக அமையுது. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு இதுவுமே ஒரு காரணமாக அமையுது.
1981 ரொனால்டு ரீகன் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா சோவியத் யூனியன் வந்து வளரவே கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஏற்கனவே சோவியத் யூனியன் வந்து பின்தங்கி இருக்கிற அந்த நேரத்தில் இன்னும் அவங்கள வந்து நிறைய ப்ரெஷர் ஆக்குறாங்க. சோவியத் யூனியனோட அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக த ரீகன் டாக்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறாரு. சோவியத் யூனியனுக்கு பொருளாதார ரீதியா வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்குறாங்க. சோவியத் யூனியன் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்த கோதுமை, பெட்ரோல், அயன், கச்சா எண்ணெய் இதை எல்லாத்தையுமே இவங்க பெரிய அளவுல வந்து ஏற்றுமதி செய்யறாங்க. சோவியத் யூனியன் ஏற்றுமதி செய்கிற இந்த பொருட்களோட விலையை குறைச்சோம் அப்படின்னாக்கா சோவியத் யூனியனோட அந்த ரெவன்யூ வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து அமெரிக்கா நினைக்கிறாங்க. சர்வதேச சந்தையில் வந்து அந்த ஆயில் சப்ளையை வந்து அதிகமாக்குறாங்க. எண்ணெய் உற்பத்தி செய்கிற அந்த நாடுகளோட ஒப்பந்தமும் போடுறாங்க. இதனால கச்சா எண்ணெயோட விலை வந்து டவுன் ஆகுது. சோவியத் யூனியனோட ரெவன்யூ வந்து கம்மியாகுது. இப்படி தான் அமெரிக்கா வந்து சோவியத் யூனியன் மேலே ஒரு ப்ரெஷரை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோவியத் யூனியனுக்கு இப்போ இன்னொரு பிரச்சனையும் வருது. அது என்ன அப்படின்னாக்க சோவியத் யூனியனோட அந்த மொத்த ஜிடிபியில் வந்து 25% வந்து அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸுக்காகவே வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. இதனால் மக்களுக்கு பயன்படுற வகையிலான அந்த திட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு முடியாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்து அமெரிக்கா வந்து சோவியத் யூனியன் வந்து இன்னும் நிறையா பணத்தை வந்து இந்த ஆர்மியிலேயே வந்து அவங்க செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் உலகம் முழுவதும் இருக்கிற அந்த ரிபல் குரூப்ஸை வந்து தூண்டி விடுறாங்க. அதாவது அந்த கலகக்காரர்களை வந்து தூண்டி விட்டுட்டு சோவியத் யூனியனுக்கு எதிராக வந்து சண்டை போடுறதுக்கு வந்து முன்வைக்கிறாங்க. இதனால வேறு வழி இல்லாம சோவியத் யூனியன் வந்து ஆர்மிக்காக இன்னும் நிறைய பணத்தை வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலையுமே வந்து சோவியத் யூனியனோட அந்த ரெவன்யூங்கிறது கம்மியாகுது. செலவு ரொம்பவே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. 1980 அந்த தொடக்கத்தில் வந்து ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை வந்து $66 இருக்குது. 1985 அது வந்து $30 குறையுது. 1986 வெறும் $12 அதுக்கு வந்து குறையுது. கச்சா எண்ணெயோட விலை குறைவினால சோவியத் யூனியன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பின்னடைவை வந்து சந்திக்கிறாங்க. சோவியத் யூனியன் வந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களில் வந்து 60% வந்து கச்சா எண்ணெய் தான் வந்து அவங்க வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. சோவியத் யூனியனோட அந்த பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்குது. ஒரு பக்கம் பார்த்தாக்கா உணவு தட்டுப்பாடு அதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் கோல்டு வார் போயிட்டு இருக்குது. மக்கள் வந்து பசியும் பஞ்சத்தில் வந்து இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் 1985 குர்பாஷேவ் வந்து அதிகாரத்துக்கு வர்றாரு. சோவியத் யூனியனோட தலைவர் ஆகிறாரு. குர்பாஷேவ் வந்து ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ நாள் இந்த கம்யூனிசம் கொள்கையால் நல்ல வளர்ச்சி அடைந்த நாடு ஏன் இப்படி சரிவை நோக்கி போகுது அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஆனால் நம்ம வந்து சரியான கம்யூனிசம் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. லெனின் மற்றும் அந்த ஸ்டாலின் இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதுக்கப்புறமா வந்து அந்த கம்யூனிசம் ஆட்சியெல்லாம் எப்படி இருந்தது, அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன, அவங்களோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா குர்பாஷேவ் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வர்றாரு. கிளாஸ்நோஸ்ட் மற்றும் ஸ்ட்ரோய்கா அப்படிங்கிற ஒரு கொள்கைகளை வந்து கொண்டுட்டு வர்றாரு. கிளாஸ்நோஸ்ட் அப்படின்னாக்கா வெளிப்படை தன்மையோட கவர்மெண்ட் வந்து செயல்படணும், மீடியாவுக்கு வந்து கருத்து சுதந்திரம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறமா பொருளாதார கட்டமைப்பை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக இந்த பெரெஸ்ட்ரோய்கா அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த கொள்கையின்படி விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கிற பொருட்களோட விலையை வந்து தீர்மானிக்கிற அனுமதி வந்து விவசாயிகள்கிட்டயே வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து பிரைவேட் செக்டாரும் வந்து எடுத்து நடத்துறதுக்கு வந்து அனுமதி வழங்குறாங்க. இராணுவ வீரர்களை வந்து குறைக்கணும், இராணுவத்துக்கு ஆகிற அந்த செலவை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரெஸ்ட்ரோய்கா கொள்கையை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. இந்த 2 கொள்கைகள் மூலமாக சோவியத் யூனியனில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அதே சமயம் நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்து கிரியேட் ஆகுது. கிளாஸ்நோஸ்ட் கொள்கை வந்து கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து மீடியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுனால கவர்மெண்ட் செய்கிற அந்த குற்றங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து தெரிய வருது. இதுவே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து அமையுது. பெரெஸ்ட்ரோய்கா கொள்கையின்படி இராணுவ வீரர்களை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோவியத் யூனியனோட அந்த பொருளாதாரத்துக்கு வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் ஆர்மி ஃபோர்ஸ் கம்மியானதுனால அதோட கட்டுப்பாட்டில் உள்ள சோவியத் யூனியனோட சேட்டிலைட் ஸ்டேட்ஸான போலாந்து, ஈஸ்ட் ஜெர்மனி, செக்கோஸ்லோவேக்கியா, ஹங்கேரி, ரொமேனியா, பல்கேரியா போன்ற நாடுகள் எல்லாமே வந்து பிரிகிறாங்க. மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியனோட பால்டிக் ஸ்டேட்ஸ், எஸ்டோனியா, லத்தீவியா, லுதேவினியா போன்ற நாடுகளும் வந்து பிரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பல நாடுகள் வந்து சோவியத் யூனியன்கிட்ட இருந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க.
ஏற்கனவே இருந்த சோவியத் யூனியனில் ஏற்பட்ட அந்த பொருளாதார பிரச்சனை, உணவு தட்டுப்பாடு, அமெரிக்காவோட அந்த சதி, அதுக்கப்புறமா குர்பாஷேவ் கொண்டுட்டு வந்த அந்த கொள்கைகள் போன்ற பல காரணங்களால் டிசம்பர் 25, 1991 சோவியத் யூனியன்கிற ஒரு கூட்டமைப்பு வந்து கலைக்கவும் படுது. ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ், எஸ்டோனியா, லத்தீவியா, லுதேவினியா, மால்டோவா, ஜார்ஜியா, அர்மேனியா, ஆஜர்பாஜான், கசகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் இப்படி 15 நாடுகளாக வந்து பிரியுது. அதுக்கப்புறமா குர்பாஷேவும் வந்து பதவியில் இருந்து விலகிறாரு.